ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். மெதுன்னு நல்ல டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே மாதிரியான சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 3 போல் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்புத்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 உருளைக்கிழங்கு போல் குக்கரில் சேர்த்துட்டு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க சேர்க்க போகிறோம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மாவு மாதிரியே மசிச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 2 கப் அளவு கடலை மாவு, 1 கப் அளவு அரிசி மாவு. இந்த மாவுக்கு நம்ம தனியாக உப்பு காரமும் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி வச்சு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை ஒரே தடியாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா தான் மாவு கட்டி இல்லாமல் இருக்கும். இதோ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவில் தண்ணி அதிகமாயிட்டாலே எண்ணெயை நிறைய இழுத்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசால் நல்லா ஆறிடுச்சு. சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுதான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நிறைய வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவு கூட ஒன்றுக்கொன்னா சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டு எடுக்க தெரியாதவங்க ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு அது மேலே அப்படியே அப்ளை பண்ணி ஸ்பூனாலே எடுத்து கூட போட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வச்சுருக்கிற கடாயில் 10 உருண்டைகள் வரைக்கும் தாராளமாக போடலாம். ஒரு பக்கம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுட்டினாலே போதும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மீதம் உள்ள உருண்டைகளையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி போண்டா பக்கடாலாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் பத்தாமலே வேகாமல் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா உருண்டைகளையும் போட்டதுக்கப்புறம் இப்போ மாவு மீதி இருக்குது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதில் பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வெங்காய பக்கடாவும் செஞ்சிடலாம்.
அதே மாவில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வெங்காய பக்கோடாவும் ரெடி ஆகிடும். மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. குழந்தைங்க எல்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மெதுன்னு உருளைக்கிழங்கு போண்டா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து சரி பெரியவங்க வரைக்குமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.